அடி குடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளோ காயம்னா, அடி வாங்கினவன் உயிரோட இருப்பான்னு நினைக்கிறியா நீயே? அப்படிங்கிற மாரி, பிக் பாஸ் காமன் மேன் ஷோல முனியம்மா அப்படிங்கிற கேரக்டரே செலக்ட் ஆகலன்னா, வேற யார தான்டா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படிங்கிற கேள்விய நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. கதறி அழுதபடி காமன் மேன் ஷோவை விட்டு வெளியேறிய முனியம்மா. அஃபிஷியலா முனியம்மாவுடைய யூடியூப் சேனலாக இருக்கக்கூடிய ஷர்மா மைண்ட் வாய்ஸ்ல அவங்க ஹோட்டலெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு, சூட்கேஸு, பொட்டி, சுட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புற மாதிரி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம நேற்று தான் சொன்னோம், புரோட்டோக்காலை மீறி முனியம்மா செயல்படுறாங்கன்ற மாதிரி தெரியுது. அவங்க ஹோட்டலில் இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போடக்கூடாது. ஒன்று சேனலே வந்து முனியம்மாவை வீடியோ எடுத்து போட வச்சிருக்கணும், இல்லை முனியம்மா இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு சேனல் வந்து முனியம்மாவை டிஸ்குவாலிஃபை பண்ணி கூட அனுப்பலாம் அப்படின்னு நம்ம நேற்று தான் பேசிகிட்டு இருந்தோம். எந்த நேரத்தில் நம்ம வாயை வச்சோமோ தெரில. இன்னைக்கு முனியம்மா சென்னையிலேருந்து கிளம்பி ஹோட்டல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நேற்று நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், முனியம்மா வந்து சேனலுடைய வாயாக செயல்படுறாங்களோ, சேனல் வந்து எங்களை பற்றி இப்படி சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள், புகழ்ந்து சொல்லுங்கள், நல்லா சாப்பாடு போடுறோம், நல்ல ஹோட்டல் ரூமில் தங்க வைக்கிறோம், ஒன்றுக்கு இருக்க போகணுன்னா கூட பாடி கார்ட்ஸ் வந்து கூடவே வர வைக்கிறோம், அந்த மாதிரி எங்களை வந்து பெருமையாக பேசுங்க. ஏன்னா வெளியில் ஊரில் இருக்கிறவங்கலாம் எங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்கான். ரிஜெக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எங்களை கழுவி ஊற்றிட்டு இருக்கான். அது இந்த பிரியவர்ஷினி அப்படின்னு இந்த நைட்டி போட்டு வந்த அந்த ஆன்ட்டி எங்களை ஒவ்வொரு இன்டர்வியூலையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கா. அதனால நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது இந்த காமன் மேன் ஷோக்கு எகெயின்ஸ்டா மிகப்பெரிய அளவில் கிரியேட் ஆயிருக்கு. அதனால முனியம்மாவை வச்சு இந்த சேனல் வந்து ரொம்ப நல்ல சேனலுங்க, ரொம்ப நல்லா வந்து எங்களை பார்த்துக்கிறாங்க, அப்படியெல்லாம் இந்த சேனலே முனியம்மாவை வீடியோ போட வைக்கிறாங்களோ அப்படிங்கிற டவுட் நமக்கு நேற்றே வந்தது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, முனியம்மாவை வந்து காமன் மேன் கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகி பிக் பாஸ்குள்ளே அனுப்பி பிக் பாஸில் 106 நாள் இருக்க வச்சு, அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி வரைக்கும் விஜய் டிவியில் எந்தெந்த ஷோலாம் பிரபலமாக இருக்கோ எல்லா ஷோலையும் வந்து முனியம்மாவை கொண்டு வந்து விஜய் டிவியுடைய ஒரு செல்ல பிள்ளையாக முனியம்மாவை தத்தெடுத்துக்குவாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மக்களுக்கு வந்து இந்த காமன் மேன் ஷோ மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது போயிடுச்சு. ஏன்னா முதல் 2 டாஸ்க்குமே இந்த முனியம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த காமன் மேன். ஏன்னா முதல் 2 டாஸ்க்குமே முனியம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் இவனுங்க வந்து வேலை பார்க்குறானுங்க போல இருக்குது அப்படிங்கிற சந்தேகத்தை மக்களுக்கு எழுப்பிருச்சு. நிறைய பேர் போட்டு சமூக ஊடகங்களில் உடச்சி விட்டாங்க. முதல் 2 டாஸ்க்கு, அதில் வந்து பஸ் டாஸ்கில் 36 சீட்டு, 50 பேர். அந்த 36 சீட்லேயும் முனியம்மா உட்காரல. அதுக்கப்புறம் வந்து சேர் டாஸ்க்கு, அந்த சேர் டாஸ்கில் வந்து 50 பேர் கலந்துக்குவாங்க, 45 பேருக்கு தான் சேர் இருக்கும். அப்போ அந்த 45 பேர்லேயும் முனியம்மாவுக்கு சேர் கிடைக்கல. முதல் 2 டாஸ்க்லையுமே வந்து முனியம்மா வந்து தோத்துட்டாங்க. முதல் 2 டாஸ்க்லையுமே முனியம்மா ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாரையுமே வந்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கு கொண்டு போனாங்க. 50 பேர் 50 பேர்னு கண்டினியூஸாக அடுத்தடுத்த ரவுண்டுக்கு கொண்டு போய் அந்த 50 பேரையுமே வந்து நேர்முக தேர்வு பண்ணி இவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. முனியம்மாக்காக பயாஸ்டாக த காமன் மேன் டீம் செயல்படுறாங்க அப்படிங்கிற கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது காமன் மேன் மேலே இருந்தது. நம்ம அன்னைக்கே சொன்னோம், முனியம்மாவை இவனுங்க டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிட்டு பலி கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, காமன் மேன்லேருந்து செலக்ட் பண்ணி பிக் பாஸ் தமிழில் வந்து முனியம்மாவை கண்டஸ்டண்ட்டாக கொண்டு போய் அங்கே முனியம்மாவை வந்து இவங்க டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காமன் மேன் டிஆர்பிக்காக மட்டும் முனியம்மாவை பயன்படுத்திக்கிட்டு இப்போ முனியம்மாவையும் வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதே போல தான் பிரியவர்ஷினி நைட்டி போட்டு போச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணையும் அந்த ஒரு நாள் டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிட்டு குப்பை மாதிரி கசக்கி தூக்கி போட்டானுங்க. இது மாதிரி பியோர் பிபி மெட்டீரியல்ஸாக இருக்கக்கூடிய இந்த முனியம்மா, பிரியவர்ஷினி இவங்களெல்லாம் வந்து செலக்ட் பண்ணாமல் எந்த கண்டஸ்டண்ட்டை வந்து இவங்க செலக்ட் பண்ணி இவங்க ஷோ நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக புரியல. இந்த ஷோபா இந்திரகுமார்ன்றது மாயாவோட ரெக்கமெண்டேஷனில் வந்த ஒரு ஆள், அதுக்கப்புறம் ஷாமான்னு ஒரு கேரக்டரு, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். ஸோ இவங்களெல்லாம் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மரிஷியல் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தன் வந்திருக்கிறான், ஒரு வளர்ந்து கட்டப்பன், அவனெல்லாம் வந்து கூட்டிகிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. டேய், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முனியம்மா போனதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றி நமக்கு முழுசாக தெரியும்டா. காமன் மேனோட நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா காமன் மேன் அப்படிங்கிறது முனியம்மான்ற கேரக்டருக்கு தேவையே இல்லைன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்கோம். அவங்கள நியாயமாக பார்த்தா டைரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கணும். அதற்கான கேப்பபிலிட்டி, திறமை இது எல்லாமே வந்து முனியம்மாவுக்கு இருக்குது. நேரத்துக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கக்கூடிய ஒரு பக்குவமும் முனியம்மாவுக்கு இருக்கு. முனியம்மா ஒரு சில விஷயம் பேசலாம் எனக்கு உடன்பாடே இல்லை. நான் வந்து கலராக இருக்கீங்க, இப்போ தான் பார்க்குறேன் கலராக, இவ்வளோ கலராக அப்படின்லாம் அவங்க பேசுனாங்க. யார்? மாயாவை, ஓவியாவை.
ஏம்மா மதுரையில, கமுதியில நீ இருக்கிற ஊர்ல கலரா நீ பொண்ணுங்கள பார்த்ததே இல்லையா? என்னம்மா இப்படி வந்து பேசுறியேம்மா? அப்படிங்கிற மாரிலாம் முனியம்மா மேல நமக்கு கிரிட்டிசிசம் இருக்கு. அவங்க இங்க ஒண்ணு பேசுறாங்க, அங்க ஒண்ணு பேசுறாங்க. அவங்க யூடியூப் சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலயுமே என்ன சப்போர்ட் பண்ணுங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர, அந்த வீடியோல முனியம்மா கூட வரக்கூடிய நபர்கள இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்ல. அப்ப இந்த பெருந்தன்மை அப்படிங்கிறது முனியம்மாட்ட இருக்கா? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் முனியம்மா மேல நமக்கு இருந்தாலும், அவங்க பிக் பாஸ் காமன் மேன் ஷோவோட வெளியில போக வேண்டிய நபரான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா கிடையாது. பிக் பாஸ் சீசன் 10 தமிழ்ல ஒரு கண்டஸ்டன்ட்டாக ஆவதற்கான அனைத்து திறமையும், தகுதியும் கொண்ட முனியம்மாவ இவனுங்க காமன் மேனோட வெளியில அனுப்பியிருக்காய்ங்கன்னா, முனியம்மாவ காப்பாத்துறதுக்கு இவிங்க எடுத்த முயற்சி மக்கள்ட்ட அம்பலப்பட்டதுனால, "பாத்தீங்களா, நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இல்ல. முதல் 2 டாஸ்க்ல முனியம்மாவ காப்பாத்துறதுக்காக நாங்க அப்படி ஒரு விஷயத்த செய்யல. முனியம்மாவுக்கு வந்து பஸ்ஸுல சீட்டு கிடைக்கல. முனியம்மாவுக்கு சேர் கிடைக்கல. முனியம்மாவ வந்து நாங்க காப்பாத்தி கடைசி வரைக்கும் கொண்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்காக, முனியம்மாக்காக நாங்க செய்யலடா. நாங்க நீதிடா, நேர்மைடா, நியாயம்டா" அப்படின்னு தங்களை ஒழுக்க சீலர்கள் போல காட்டிக்கிறதுக்காக முனியம்மாங்கிற கேரக்டரை பலி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா முனியம்மா காமன் மேன் ஷோல இருந்து செலக்ட் ஆகி பிக் பாஸ்க்குள்ள போகலைங்கிறத நம்மளால நம்பவே முடியலையே. இவங்களே ஒரு செட்டப் டிராமாவை போட்டு, "முனியம்மா நாங்க உன்னை செலக்ட் பண்ணிட்டோம். நீ ஒரு 1 வாரம் உன் வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா வந்து உன் குழந்தைங்களோட இருந்துட்டு வா. ஆனா நீ ஒரு வீடியோ வந்து போடு. ஆனா அந்த வீடியோல நீ செலக்ட் ஆயிட்டேன்னும் சொல்லாத, செலக்ட் ஆகலைன்னும் சொல்லாத. நீ ஊருக்கு போறத மட்டும் காட்டி ஒரு வீடியோ மாரி போட்டு அப்லோட் பண்ணு. சிம்பத்தி வந்து உனக்கு கிரியேட் ஆகும் மக்களுக்கு மத்தியில. மக்கள் வந்து முனியம்மா வந்து வீட்டுக்கு போறான்னா என்ன அர்த்தம்? அவ வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு தானே அர்த்தம். ஐய்யயோ! முனியம்மாவ வந்து செலக்ட் பண்ணாம விட்டுட்டாங்களே! அப்படின்னு உன் மேல வந்து ஒரு சிம்பத்தி வரும். நெறைய பேர் வந்து அத பத்தி பேசுவாங்க. அப்படின்னு சொல்லி எதுவும் பிளான் பண்ணி பண்றாய்ங்களா? அப்படிங்கிறது நமக்கு தெர்ல. ஏன்னா முனியம்மாவ வந்து நம்ம காமன் மேன் கண்டஸ்டன்ட்டாவே பார்க்கல. பிக் பாஸ் சீசன் 10 உடைய போட்டியாளராக நான்லாம் கற்பனை பண்ணிட்டேன் முனியம்மாவ. "முனியம்மா போறாயா? சீசன் 10க்குள்ள போறாயா? கலக்குறாயா?" அப்படின்னு நான்லாம் கற்பனை பண்ணிட்டேன். இப்ப வந்து முனியம்மா வந்து காமன் மேன் ஷோவோட போறா அப்படிங்கிறது வந்து எத்தன பேரால ஏத்துக்க முடியும் அப்படிங்கிறது தெர்ல. இன்னும் சொல்லப்போனா முனியம்மாவுடைய ரசிகர்கள் அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா இந்த காமன் மேன் ஆரம்பிச்சதுலேருந்து முனியம்மா, முனியம்மான்னு சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல முனியம்மாவுக்கு வந்து ஆதரவு குடுத்துருக்காங்க. சரி மக்களாகிய உங்கள்ட்ட கேட்கிறேன். முனியம்மா காமன் மேன் ஷோவோட ரிஜெக்ட் பண்ணி, டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளிய அனுப்பப்பட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல மக்கள பிராங்க் பண்றதுக்காக முனியம்மாவ ஊருக்கு போயிட்டு வாம்மா, இது வந்து ஒரு பேசு பொருளா மாறும். நெறைய பேர் வந்து நீ ரிஜெக்ட் ஆயிட்ட அப்படின்னு உனக்காக குரல் குடுப்பாங்க. அப்படின்னு சொல்லி சேனல் தரப்பே முனியம்மாட்ட சொல்லி இப்படி ஒரு வீடியோவ போட வச்சு மக்கள முட்டாளாக்குறாய்ங்க அப்படின்னு நெனைக்கிறீங்களா? மக்களாகிய நீங்க இந்த வீடியோவ பற்றி என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.